35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. கர்நாடக முதல்வர் சித்தராமையா நாளை ராஜினாமா செய்கிறார். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜாவும் இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த ராஜினாமா எதற்காக, முழு விவரங்களையும் சொல்லுங்க. ராஜினாமா பத்தி சொல்லணும்னா, கடந்த 2023 எலெக்ஷன் எடுத்தணும். அந்த எலெக்ஷன்ல டி.கே. சிவகுமார் அவர்கள் பணியாற்றிய விதம், அதாவது மாநில கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு 2023 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணியாக இருந்தார். அப்போதே இவர் தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் சித்தராமையா இருக்கும்போது சீனியாரிட்டி அடிப்படையில் இவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது. சித்தராமையா வேறு விதமான முடிவை எடுப்பார், அவருக்கு ஆதரவாக 40 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர் வெளியே செல்வார் அப்படின்லாம் பேச்சு ஏற்படுது. அதனால அப்ப காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு எடுத்தது. அந்த 2.5 ஆண்டுகள் சித்தராமையா அவர்கள் முதல்வராகவும் மீதி உள்ள 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமார் முதல்வராகவும் இருப்பார் என்ற ஒரு முடிவை எடுத்தது. இதற்கு இருவரும் அப்போது ஒப்புக்கொண்டார்கள் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில தற்போது கடந்த சில மாதங்களாக இந்த முதல்வர் மாற்றம் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது. இதற்கு காரணம், சித்தராமையா கூறியபடி 2.5 ஆண்டுகள் அவர் பதவியில் இருந்து விட்டார். அதற்கு பிறகும் கூடுதலாக 2-3 மாதங்கள் ஆகிவிட்டதால் என்ன நடக்கப் போகிறது, அடுத்த முதல்வராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்பாரா என்பதெல்லாம் கேள்வி பதிலாக எழுந்தது. இதுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கும் கேள்விகளுக்கும் இடையே நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி தலைமை டி.கே. சிவகுமார் மற்றும் சித்தராமையா ஆகிய இருவரையும் அழைத்து நேரடியாக பேசியது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது பெங்களூரு திரும்பியுள்ள அவர் இன்று ஒரு விஷயத்தை கூறினார். நாளை அரசியல் ரீதியான பேச்சுக்கு நான் உங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவேன் என்று கூறினார். இதற்கிடையே முதல்வர் தரப்பில் இருந்து, அதாவது தற்போதைய முதல்வரான சித்தராமையா தரப்பில் இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது. அவர் ஊடக தொடர்பாளர் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நாளை காலை 11 மணிக்கு அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவலானது நமக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சித்தராமையாவே நாளை காலை அறிவிப்பார். அதற்கு முன்னதாக தனது அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து காலை சிற்றுண்டி அவர்களுடன் அருந்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் இந்த சிற்றுண்டி விருந்தில் துணை முதல்வராக இருக்கும் டி.கே. சிவகுமார் அவர்களும் பங்கேற்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் டெல்லி புறப்பட்டு செல்வார். டி.கே. சிவகுமார் டெல்லி புறப்பட்டு செல்வார். சித்தராமையா இங்கு ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமாவை கொடுப்பார் என்ற தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது. இதன் மூலமாக கர்நாடக அரசியலில் இருந்து கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த மிகப்பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வராக டி.கே. சிவகுமார் அவர்கள் பொறுப்பேற்பார். அவரது பதவியாக இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பு என்பது வேறு ஒருவருக்கு மாற்றப்படும். அது தொடர்பாகவும் தற்போது கட்சி மேலிடம் முக்கிய ஆலோசனையை நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.